தினமொரு நோயில இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிசீஸ் பெப்டிக் அல்சர். இந்த பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க, ஸ்டொமக் அல்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அல்சர் ஏற்படுற ரீஜன் பாத்தீங்கன்னா ஸ்டொமக் அண்ட் கேஸ்ட்ரிக் ரீஜன் தான். இது காமனா அஃபெக்ட் பண்றது ஸ்டொமக் தான். பட் சம்டைம்ஸ் வந்து ஸ்டொமக்கு கீழே பிகின் ஆகக்கூடிய இன்டெஸ்டைனோட முதல் பகுதி என்ன சொல்லுவாங்க, டியோடினம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டியோடினம்ல கூட இந்த அல்சர் வந்து ஏற்படலாம். இன்கேஸ் இது வந்து டியோடினம்ல ஏற்பட்டுச்சுன்னா பர்டிகுலரா டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஸ்டொமக்ல தான் ஏற்படுது அப்படின்னா இதை வந்து ஸ்டொமக் அல்சர், இல்ல கேஸ்ட்ரிக் அல்சர், இல்ல பெப்டிக் அல்சர், இந்த மாதிரி என்ன பெயர்கள்னாலும் இதுக்கு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த அல்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்லயோ இல்லை இன்டெஸ்டைன்லயோ வந்து காயம் வந்து உண்டாகும். இந்த காயத்தை வந்து ஓப்பன் சோர் இல்ல லெஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆறுனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்கோட அந்த இன்னர்மோஸ்ட் லேயர் இருக்கு இல்லைங்களா, அங்க பாத்தீங்கன்னா மியூகோசல் லேயர் இருக்கும். அந்த மியூகோசல் லேயர்ல தான் இந்த காயம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. ஸோ இதை தான் வந்து அல்சர்னு சொல்றோம். அண்ட் இதுல என்னென்ன சிம்டம்ஸ்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினானது ஹார்ட் பர்ன், தமிழ்ல வந்து நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பார்க்க முடியும். அதை தவிர இன்டைஜஷன், ப்ராப்பரா ஃபுட் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் போகலாம். அப்புறம் வாமிட்டிங் இருக்கலாம். இதை தவிர பாத்தீங்கன்னா பசியும் ஏற்படலாம். இதனால வந்து வெயிட் லாஸ் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ இதை தவிர பெல்ச்சிங் அப்படின்னு ஒரு சிம்டம் இருக்கு. இதை வந்து சிம்பிளா வந்து பர்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த பர்பிங் பெல்ச்சிங் எல்லாமே ஒண்ணுதான். நம்மளோட ஸ்டொமக்ல இருந்து அந்த கேஸ் பாத்தீங்கன்னா மவுத் வழியா வெளியே வரும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வரும், அதுதான் வந்து பெல்ச்சிங் ஆர் பர்பிங் அப்படின்னு சொல்லி காமனா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமனா இந்த அல்சர் இருந்துச்சு அப்படின்னா அதை பார்க்க முடியும். அண்ட் இந்த அல்சர் ஏற்படுறதுக்கு மேஜரான காரணம் பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம், அது வந்து ஹெச் பைலோரி, ஹெலிகோபாக்டர் பைலோரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது காஸ் பண்ணலாம். இல்லைன்னா கூட நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா இந்த என்எஸ்ஹெச்னு சொல்லப்படுற ஐபுப்ரூஃபன் இல்லை பேராசிட்டமால், ஆஸ்பிரின், இந்த மாதிரியான ட்ரக்ஸ் ஃப்ரீக்வெண்டா லாங் டேர்மா யூஸ் பண்ணும்போது அல்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை தவிர ஸ்ட்ரெஸ் இல்லை ஸ்பைசியான ஃபுட்டு சாப்பிட்டா கூட இந்த அல்சரோட சிம்டம்ஸ் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் அல்சர். இதே மாதிரி இன்னொரு டாபிக்கோட டுமாரோ மீட் பண்றேன். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ரெகுலரா டிசீஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.